தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. கொழும்பு மெஹசின் சிறைச்சாலையில் வெடித்த மோதல். யாழ்ப்பாணம் கொமாண்டோ பங்களா முன்பாக போராட்டம். நீதி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம். யாழில் இளைஞனை கடத்தி சித்திரவதை. பிரபல நிறுவனத்தின் காருக்குள் காத்திருந்த ஷாக். டெங்கு நோயால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. ஸ்பா செல்வோரின் அந்தரங்க காணொளி வெளிநாட்டிற்கு விற்பனை. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்திலிருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627981111. தொடர்பென விரிவான செய்திகள். கொழும்பு மெஹசின் சிறைச்சாலையில் உள்ள 5 கைதிகளுக்கிடையே மோதல் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று பிற்பகல் இந்த மோதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் மோதலில் காயமடைந்த 2 கைதிகள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த மோதலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. சம்பவம் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதேவேளை கடந்த வாரம் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் 28 பேர் உயிரிழந்திருந்ததுடன் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வலிவடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் இராணுவத்தினரின் கொமாண்டோ பங்களா முன்பாக நேற்றைய தினம் 12வது வாரமாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். வலிவடக்கு 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவுகளை சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத கால பகுதிகளில் அவர்களது சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அப்பகுதிகள் உயர் பாதுகாப்பு வலயங்களாக காணப்படுகின்றன. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் அப்பகுதிகளில் இருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயங்களாகவே காணப்படுகின்றன. இந்த நிலையில் தமது காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையில் காணிகள் விடுவிக்கப்படாத நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு பிரதி வெள்ளிக்கிழமைகளில் போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்திருந்த நிலையில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமையும் 12வது வாரமாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். பதுளை பண்டாரவளை பகுதியில் உள்ள ஒரு ஸ்பா மையத்தில் வாடிக்கையாளர்களின் பாலியல் நடவடிக்கைகளை ரகசியமாக படம் பிடித்து விற்பனை செய்யும் சட்டவிரோத செயல்பாடு ஒன்று போலீஸ் சோதனையின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. எல்ல பகுதியில் இயங்கி வந்த இந்த ஸ்பா மையத்தில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சேவையை பெற விரும்பும் வாடிக்கையாளர் போல வேடமணிந்து சென்ற சட்டவிரோத செயல்பாட்டை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். இந்த சட்டவிரோத செயலை முன்னெடுத்த முக்கிய சந்தேக நபர்களாக வெளிமடை பகுதியை சேர்ந்த 35 வயதுடைய ஒரு ஆணும் மினுவாங்குட பகுதியை சேர்ந்த 40 வயதுடைய ஒரு பெண்ணும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அங்குள்ள அறைகளில் தந்திரமாக பொருத்தப்பட்ட கேமராக்கள் மூலம் வாடிக்கையாளர்களின் பாலியல் நடவடிக்கைகளை படம் பிடித்து அவற்றை வெளிநாட்டு தரப்பினருக்கு படம் பெற்றுக் கொண்டு விற்பனை செய்வதை விசாரணைகள் உறுதிப்படுத்தியுள்ளன. வாடிக்கையாளர்கள் தேர்ந்தெடுக்கும் பெண்ணை பொறுத்து 4000 முதல் 8000 ரூபாய் வரையிலான கட்டணத்தை பெற்றுக்கொண்டு விபச்சாரம் மற்றும் பாலியல் காணொளி விற்பனை செயல்பாடு நடத்தப்பட்டு வந்துள்ளது. சந்தேகத்திற்குரிய ஜோடியை தவிர ஜாயில, மினுவாங்குட, மாத்தளை மற்றும் வெளிமடை பகுதிகளை சேர்ந்த 18 முதல் 40 வயதிற்குட்பட்ட 4 பெண்கள் மற்றும் மற்றொரு நபர் ஆகியோரும் இந்த சோதனையின் போது போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள் குறித்த மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர்.
மேலும் அவர்களின் அலைபேசிகள் மேலதிக விசாரணைகளுக்காக கண்ணனி குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்படவுள்ளன. நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டுவர எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் குழு நேற்று தீர்மானித்தது. நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட வன்முறை சம்பவம் காரணமாக உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் கைதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் தமது கடமையையும் பொறுப்பையும் அவர் நிறைவேற்ற தவறியுள்ளதாக தெரிவித்தே இவ்வாறு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்படுகிறது. அதற்கமைய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் வைத்து குறித்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். திட்டமிட்ட வாழ்வெட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் அபாயகரமான கூரியேறு வாள்களுடன் 5 யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தின் பிரபல வர்த்தக நிறுவனம் ஒன்றுக்கு உரியதாக சந்தேகிக்கப்படும் கார் குறித்த சந்தேக நபர்களுடன் கைப்பற்றப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து தெரிய வருகையில் யாழ் இந்து கல்லூரிக்கு அண்மையில் கடந்த 5ஆம் திகதி ஒரு இளைஞனை 5 பேர் கொண்ட கும்பல் ஒன்று கடத்தி சென்றுள்ளது. கடத்தப்பட்ட இளைஞனை கைதடிக்கு கொண்டு சென்ற குறித்த கும்பல் அவ்விளைஞனை உடைகளை களைந்து சித்திரவதை செய்த பின் காயங்களுக்குள்ளான நபரை யாழ் பொஸ்கோ பாடசாலை அருகில் கொண்டு வந்து விடுவித்துள்ளனர். இந்நிலையில் குறித்த கார் வேகமாக ஓட்டி சென்ற போது வீதி கடமையில் இருந்த போலீஸ் இடைமறித்த போது நிறுத்தாது வேகமாக சென்றுள்ளது. சந்தேகமுற்ற போலீசார் குறித்த காரை துரத்தி சென்று இடைமறித்து சோதித்துள்ளனர். சோதனையின் போது காருக்குள் இருந்து 2 கூரிய வாள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்துடன் காரின் கதவு மற்றும் ஆசனங்களில் இரத்த கரையும் அவதானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஒரு சேட்டும் இரத்தங்களுடன் மீட்கப்பட்டது. இதனை அடுத்து போலீசார் குறித்த 5 விசாரணை நடத்தியதில் 2.5 கிராம் ஐஸ் போதையும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை போலீசாரின் சாதுரியத்தால் கண்டறியப்பட்ட குறித்த கடத்தலுடன் தொடர்புடைய இளைஞன் வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஒழுங்குபடுத்தலில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்த நோயாளிகளின் எண்ணிக்கை 46ஆக உயர்வடைந்துள்ளது. மேல் மாகாணத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள நோயாளர்களின் எண்ணிக்கை 34,128ஆக உயர்வடைந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. நாடு தழுவிய ரீதியில் இதுவரை 66,064 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். குறிப்பாக ஜூன் மாதம் மாத்திரம் 21,538 நோயாளர்கள் கண்டறியப்பட்டதோடு கடந்த 9 நாட்களில் 10,685 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேல் மாகாணத்தில் 34,828 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதோடு தென் மாகாணத்தில் 10,372 நோயாளர்களும் கண்டறியப்பட்டுள்ளனர். மேலும் கம்பகா, கொழும்பு, மாத்தறை, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் தொடர்ச்சியாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதை காணக்கூடியதாக உள்ளது. டெங்கு பரவலின் அதிகரிப்பை தொடர்ந்து 175 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகள் அதி உயர் டெங்கு அபாயமிக்க பகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இதுவரை டெங்கு காய்ச்சல் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் 46ஆக உறைவடைந்துள்ளது.